ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய பேன் கார்டில் இருக்கிற மிஸ்டேக்ஸை எப்படி நம்ம ஆன்லைன் மூலமாகவே சேஞ்சஸ் பண்ணுறது, அதாவது கரெக்ஷன் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களுடைய நேமாக இருக்கட்டும், டேட் ஆஃப் பர்த்தாக இருக்கட்டும், ஃபோட்டோவாக இருக்கட்டும், சிக்னேச்சராக இருக்கட்டும், ஸோ எல்லா வித கரெக்ஷன்ஸும் நம்ம ஆன்லைன் மூலமாக பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி பண்ணணும் அப்படின்றத வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். NSDL அப்படின்னு சொல்லி அந்த வெப்சைட் மூலமாக நம்ம எப்படி ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி பேன் கார்டில் நம்ம கரெக்ஷன் பண்ணி எப்படி அந்த இஷ்யூஸை சால்வ் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் பேன் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ளிகேஷன் டைப்பில் வந்து பார்த்திங்க அப்ளிகேஷன் டைப் அண்ட் கேட்டகரியில் வந்து நம்ம சேஞ்சஸ் ஆஃப் கரெக்ஷன் அண்ட் ரீப்ரிண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ தேர்ட் ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு தேர்ட் ஒன்று கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கேட்டகரி டைப் வந்து இண்டிவிஜுவல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா டைட்டில் வந்து ஆண்கள் அப்படின்னா SHRI அல்லது கல்யாணம் ஆகிட்டுன்னா SMT, அதாவது பெண்கள் அப்படின்னா. ஸோ கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த லாஸ்ட் ஆப்ஷன் குமரி அப்படின்ற ஆப்ஷன். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் நேம் அண்ட் ஃபஸ்ட் நேம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆதாரில் நேம் எப்படி இருக்கோ ஆஸ் யூஷுவலாக அப்படியே இதில் வந்து நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ லாஸ்ட் நேம் அண்ட் ஃபஸ்ட் நேம். ஸோ ஃபஸ்ட் நேமில் உங்களுக்கு 2 நேம் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அது லாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து நேம் அண்ட் பிரிண்ட் அண்ட் பேன் கார்டு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ இது இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், உங்களுடைய பேன் நம்பர் எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த கேப்சா என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. கொடுத்தாலே உங்களுக்கு ஒரு டோக்கன் நம்பர் வரும். இந்த டோக்கன் நம்பரை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூ வித் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒன்று டிஜிட்டல் முறையில் சப்மிட் பண்ணுறது, சைன் மூலமாக பண்ணுறது, அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் டைப்பாக பண்ணுறது. ஸோ நம்ம வந்து நேம் மிஸ்மேட்ச் அப்படின்றதுனால ஃபஸ்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணாதீங்க. செகண்ட் ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா சைன், அதாவது டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணுற ஆப்ஷன்ஸ். மூணாவது பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்டை சென்ட் பண்ணுற ஆப்ஷன், அதாவது இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸுக்கு வந்து சென்ட் பண்ணுற ஆப்ஷன் தான் மூணாவது. ஸோ நம்ம வந்து செகண்ட் ஆப்ஷன், அதாவது சைன் மூலமாக நம்ம வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணி அப்ரூவல் வாங்குறது. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் கார்டு வேணும் அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைனா அப்படி விட்டுருங்க. உங்களுடைய பேன் கார்டு நம்பர் ஆஸ் யூஷுவலாக ஷோ ஆகும். அதேமாரி பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் 4 டிஜிட் ஆஃப் யுவர் ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே விட்டுருங்க. அதேமாரி நேம் ஆஸ் ஆதார். ஸோ ஆதாரில் உங்களுடைய நேம் எப்படி இருக்கோ அந்த நேமை அப்படியே ஃபுல் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ ஏன்னா ஆதாரை பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம பேனில் கரெக்ஷன் பண்ணுறதுனால, ஸோ ஆதாரை எப்படி நம்ம அப்லோட் பண்ணுவோம், ஸோ அதனால் அதை வெரிஃபிகேஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஃபெயில் ஆகிடக்கூடாது. அதனால் ஆதாரில் என்ன நேம் இருக்கோ அதை ஆஸ் யூஷுவலாக அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஃபுல் நேம் அப்ளிகண்ட், ஃபுல் நேம் அப்ளிகண்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா நேம் அஸ் பேன் கார்டு அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து அப்லோட் ஆகும். ஸோ உங்களுடைய நேம் வந்து ஆஸ் யூஷுவலாக எப்படி இருக்கோ அதேமாரி உங்களுக்கு வந்து அப்ரூவல் ஆகும். ஸோ டேட் ஆஃப் பர்த் அதுமாரி இதெல்லாமே நீங்கள் வந்து டிக் பண்ணி உங்களுடைய கரெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து உங்களுடைய ஃபாதர் நேமை என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஃபுல் நேம், உங்களுடைய ஃபாதர் நேமை இல்லைனா மதர் நேமை என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவலாக நீங்கள் ஃபாதர் நேமே நீங்கள் என்ட்ரு பண்ணிவிடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு ஃபைனலாக ஸோ கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு பார்த்துட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய அட்ரஸ் ரெசிடெண்ட்டாக இல்லை ஆஃபீஸ் அட்ரஸாக, ஸோ ரெசிடென்ஸ் அட்ரஸை நீங்கள் ஃபுல் டைப்பாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ளாட் நம்பர், உங்களுடைய ஸ்ட்ரீட் நம்பர், ஸோ இது எல்லாமே பேசிக்கான டீட்டெயில்ஸ். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிவிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கலாம். ஸோ இதில் அட்ரஸ் கரெக்ஷன், ஸோ பேனில் வந்து இப்போ நீங்கள் எதனா ஆதாரில் வந்து எதனா அப்டேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ அந்த கரெக்ஷன்ஸும் இதில் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து உங்களுடைய இந்தியன் நம்பரை வந்து சூஸ் பண்ணிக்கலாம், 91 அப்படின்னு போட்டு. ஸோ அதேமாரி ஏரியா கோடு 044 அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஆஸ் யூஷுவலாக உங்களுடைய ஃபோன் நம்பர் உங்களுக்கு இதில் ஷோ ஆகும். இதில் இந்த ஃபீல்டு எதுவுமே நீங்கள் விட்டுருங்க. நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து என்க்ளோஸ்டு, நீங்கள் வந்து ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டிக்கு பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே அதாவது ஆதார் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ், ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி, ஸோ எல்லாத்துக்குமே நீங்கள் ஆதாரை மென்ஷன் பண்ணிவிடுங்க. லாஸ்ட் ஆஃப் ப்ரூஃப் ஆஃப் பேன் கார்டுக்கு லாஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ப்ரூஃப் ஆஃப் பேனுக்கு வந்து காப்பி ஆஃப் பேன் கார்டு அப்படின்ற ஆப்ஷனை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே 3 இதுக்கும் நீங்கள் வந்து ஆதாரே வந்து செலக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இதுக்கு வந்து காப்பி ஆஃப் பேன் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதில் இம்செல்ஃப் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ மொத்தம் எத்தனை டாக்குமெண்ட், ஆதார் அண்ட் பேன் கார்டை நம்ம அப்லோட் பண்ணுறதுனால 2 டாக்குமெண்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு என்ன ஊரோ, ஸோ நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊர் நேமை நீங்கள் கரெக்டாக மென்ஷன் பண்ணிவிடுங்க.
ஸோ மென்ஷன் பண்ணிட்டோம் கரெக்டாக. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அப்லோட் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர். ஸோ இதில் வந்து மஸ்ட்டு வந்து உங்களுடைய ஃபோட்டோ வந்து பிடிஎஃப், அதாவது ஃபோட்டோ வந்து 50 கேபிக்குள்ளே இருக்கணும், சிக்னேச்சர் 50 கேபிக்குள்ளே இருக்கணும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ அதேமாரி டைமென்ஷன் ரொம்ப முக்கியம். 3.5 × 2.5 அந்த டைமென்ஷனில் இருக்கணும். அதேமாரி சிக்னேச்சர் பார்த்திங்க அப்படின்னா 2 டைமென்ஷன் × 4.5 டைமென்ஷனில் இருந்தால் தான் அப்லோட் ஆகும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. இது ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா 50 கேபிக்குள்ளே இருக்கணும். 50 கேபிக்குள்ளே இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்ரூவல் ஆகாது. ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்ஷனாக பண்ணிவிட்டு ஸோ ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோஸை நீங்கள் செலக்ட் பண்ணி இதில் வந்து அப்லோட் பண்ணுங்கள். ஸோ அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்லேயே உங்களுடைய சிக்னேச்சர் அண்ட் ஃபோட்டோ வந்து ஷோ ஆகும். ஸோ இப்போ வந்து அப்லோட் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட். ஸோ நம்ம 2 டாக்குமெண்ட் ஆதார் அண்ட் பேன் கார்டு அப்லோட் பண்ணணும். அதனால் ஆட் டாக்குமெண்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ரெண்டு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டில் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி உங்களுடைய ஃபஸ்ட்டு அதாவது ஆதார் கார்டு செலக்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு பேன் கார்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதேமாரி பேன் கார்டு எங்கே இருக்கோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அட்டாச் டாக்குமெண்ட் பக்கத்துலேயே அப்லோட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுடைய டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிவிடுங்க. ஸோ ஆஸ் யூஷுவலாக அதேமாரி ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டு. ஸோ நம்ம 2 டாக்குமெண்ட்டையும் நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். மேலே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அப்லோட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது அப்லோட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் 8 டிஜிட் உங்களுடைய ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிவிடுங்க. இகேஒய்சி லாஸ்ட்டாக அந்த ஆதார் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து அப்ரூவல் ஆகும். ஸோ ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எதுவுமே நீங்கள் வந்து எதுவும் பண்ணாதீங்க. ஸோ கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே டீட்டெயில்ஸும் நம்ம ஃபைனலாக வெரிஃபிகேஷன்ஸ் தான். ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த கரெக்ஷன்ஸும் பண்ண தேவையில்ல. ஸோ எல்லாமே என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்ரூவல் ஆகிருக்கா அப்படின்றத செக் பண்ணி ஸோ கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. என்னென்ன டைப் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத பார்த்துட்டு லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரொசீட் ஆப்ஷன் கிளிக் பண்ணோடனே இதுக்கு வந்து சார்ஜஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 106 ரூபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது 106.90 அப்படின்வாங்க. ஸோ அதை அப்ராக்சிமேட்டாக பார்த்திங்க அப்படின்னா 107 அமௌண்ட் வந்து இதுக்கு வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே பே பண்ணிக்கலாம். யூபிஐடியோ இல்லது டெபிட் கார்டோ நெட் பேங்கிங் எது வச்சுருந்தாலும் நீங்கள் வந்து இந்த ஆன்லைன் ப்ராசஸ் மூலமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு பேமெண்ட் டு ப்ராசஸ் பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து யூபிஐடி இல்லைனா எனி பேமெண்ட் ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஓடிபி வெரிஃபிகேஷன்ஸ் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் கொடுத்துருக்க ஆதார் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் போதும். உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு கண்டினியூ வித் இ-சைன் அப்படின்ற ஆப்ஷன் வரும். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணாலே உங்களுக்கு அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அதுலேயும் நீங்கள் வந்து ஓடிபி வெரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து ஆதார் நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் கொடுத்துருக்க ஆதார் நம்பருக்கு வந்து ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து வெரிஃபை ஓடிபி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபைனல் ஸ்டேஜுக்கு உங்களுக்கு வந்து போயிடும். ஸோ இப்போ வந்து நம்ம ஓடிபி வெரிஃபை பண்ணிடலாம். ஸோ ஓடிபி வெரிஃபைட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம அப்லோட் பண்ண டாக்குமெண்ட் படி உங்களுக்கு வந்து அப்லோட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ உங்களுடைய டாக்குமெண்ட் வந்து ஓப்பன் ஆகும் பிடிஎஃப் ஃபைலில். ஸோ அது வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அதாவது உங்களுடைய டேட்டு மந்த் இயர் அந்த ஃபார்மேட்டில் ஸ்லாஷ் இல்லாமல் கண்டினியூட்டியாக நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான பிடிஎஃப் ஃபைல் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த பிடிஎஃப் ஃபைலை வந்து நம்மளுடைய ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு 1 or 2 days கழிச்சு உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன, ஸோ உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்ன, பிரிண்ட் வந்துடுச்சா இல்லையா அப்படின்றத நீங்கள் வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஈஸியாக பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு அப்ரூவல் ஆகிடும். ஸோ அப்ரூவல் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுடைய ஆதார் பேஸ் பண்ணி உங்களுக்கான அப்ரூவல் வந்து கிடச்சிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு 2 weeksக்குள்ளே உங்களுக்கான பிரிண்ட், அதாவது ஃபிசிக்கல் பேன் கார்டு வந்து நீங்கள் உங்களுக்கு போஸ்ட் மூலமாக உங்களுடைய வீட்டுக்கு வந்துடும். அதேமாரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஃபிசிக்கல் அதேமாரி பேன் கார்டு பார்த்திங்க அப்படின்னா பேன் கார்டு பார்த்திங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவலாக உங்களுடைய மெயில் ஐடிக்கும் வந்து அவங்க வந்து சென்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய். தேங்க்யூ.